ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபைனலாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஐபிஎல்க்கு அப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 3 மாதம் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. 2-2 அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீம் வந்து செம்மையாக விளாண்டாங்க 5 டெஸ்ட் மேட்சும். அதுவும் கடைசி டெஸ்ட் மேட்ச் செம்மையாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தைகளே வரலை. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் 2 டீமும் செம்மையா ஃபைட் பேக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் இங்கிலாந்து, நான் எங்க கண்ட்ரில நாங்க தாண்டா அடிப்போம், முதல் டெஸ்ட் வந்து அடிச்சாங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் நீங்க என்னடா உங்க கண்ட்ரில அடிக்கீங்க, நாங்க அவ்வளோ ரன், கிட்டத்தட்ட 300 ரனுக்கு மேல இந்தியா வந்து வின் பண்ணி காமிச்சாங்க. 3ஆவது டெஸ்ட் மேட்ச் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஜடேஜா கல்லு மாதிரி அந்த இடத்துல நின்னாரு, ஆனா பட் முடிக்க முடியல. ஒரு இங்கிலாந்துக்கு ஒரு வெற்றி. 4 டெஸ்ட் மேட்ச் செம்மையா விளாண்டாங்க. ஆலப்புறம் தமிழன் மாதிரி வாஷிங்டன் சுந்தர் என்ன ஒரு செம்மையா விளாண்டுருந்தாரு. ஜடேஜா செம்மையா விளாண்டு ஒரு வழியா டிரா பண்ணாங்க அந்த டெஸ்ட் மேட்சை. அப்புறம் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச், அதுவும் இந்த 5th டே அந்த ஃபர்ஸ்ட் செஷன், அந்த 1 hour என்ன கிளாஸ். எத்தனை T20 மேட்ச் இருக்கலாம், எத்தனை ODI மேட்ச் இருக்கலாம், எத்தனை சூப்பர் ஓவர் இருக்கலாம், ஐபிஎல் ஃபைனல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவு சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. இந்தியன் டீம்ல இருந்து 3 பேர் 500 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. சுப்மன் கில் யாரா சும்மா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஏசியா கப்ல தான் இந்தியன் டீம் பார்க்க போறோம். இந்த 5 டெஸ்ட் மேட்ச் எந்த அளவு சொல்லணும்னா லைஃப் லாங் மறக்கவே முடியாது, அந்த அளவு ஒரு கிரிக்கெட்டா இருந்திருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வரைக்கும். ஒரு ஜடேஜாவா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா ஒரு இடத்துலயும் ஃபைட் பேக் பண்ணாரு. KL ராகுல் ரொம்ப சூப்பரா ஆடி கொடுத்தாரு, சீனியர் ரோல் எடுத்துக்கிட்டு. SSV ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்ல கொஞ்சம் நல்லா பண்ணாரு. சாய் சுதர்சன் 2-3 நல்ல நாக் வந்து ஆடினாரு. கில் கேப்டன் நாக் செம்மையா பண்ணாரு, கேப்டன்ஷிப் வந்து சூப்பரா பண்ணாரு. பவுலிங்ல சிராஜ் என்ன எஃபெக்ட், DSP நிரூபிச்சு காமிச்சிட்டாரு ஒரு வழியா. அப்புறம் பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், ஆகாஷ் தீப், ரிஷப் பண்ணிட்டு அந்த கால் உடைஞ்சது கடைசியில அந்த இங்கிலாந்துக்கு ஓக்ஸ் வந்து அந்த ஒத்த கையோடி வருவாங்க. கிரிக்கெட்டே வேண்டாம், ஒரு வழியா 2 டீம் டிரா பண்ணிட்டு உள்ள போயிருங்க. அந்த மாதிரி ஃபைனலே அந்த மாதிரி தான் ஆயிருக்கு, 2 டீம் டிரா பண்ணிட்டு உள்ள போயிருங்கடா. பட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட். இந்த மாதிரி கிரிக்கெட் நம்ம வேர்ல்டுல எங்க பார்க்க முடியும் தெரியல. அடுத்து இந்தியாவை நம்ம ஏசியா கப்ல தான் பார்க்க போறோம். 1 month கிரிக்கெட் இல்லாம இந்தியாவுக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ன இது பண்ணிக்கணும், நம்ம சேனலை பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி. இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம், மேட்சஸ் எல்லாம். அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க.